வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு மசால் தோசை செய்யலாம். இதுக்கு ஆயில் கொஞ்சமாக பேனில் ஊற்றிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும் அண்ட் 2 பருப்பும் நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் ஒரு கையளவு கருவேப்பிலை, இதோட ஒரு நறுக்குன பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்குனது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்குனது. இஞ்சி வாயில் தட்டுப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சின்ன சைஸ் உரல் வச்சுருந்தீங்கன்னா நல்லா தட்டி இதில் சேர்த்துக்கோங்க, வாயில் தட்டுப்படாது. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இதெல்லாம் இப்போ நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், மசாலாலாம் இதில் ஜாஸ்தி சேர்க்க போகிறது கிடையாது. அண்ட் ஃபைனலாக 2 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ்ட் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரிச்சதை ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் உங்களால் மசிச்சு விட முடியுமோ இந்த கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும், அதுக்காக தான். இது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். நம்ம ஊற்றின தண்ணி கூட இப்போ நல்லா வத்திடுச்சு அண்ட் வத்தலைனாலும் கொஞ்சம் வத்த விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு கையளவுக்கு நறுக்குன கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இந்த மசாலாவுக்கு சூப்பர் ஃப்ளேவர் தரும். அவ்வளோதான், நம்ம மசாலா ரெடி. இந்த மாதிரி மசாலா நல்லா மசிஞ்சு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம யூஸ்வல் தோசை மாவில் தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டைப் தோசையை நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம், திருப்பி போட போகிறது கிடையாது. இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கிற தோசை மசாலா இல்லாமல் அப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சைடு சாஃப்டாக, ஒரு சைடு மொறுமொறுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாப்பிட கூட ட்ரை பண்ணுங்கள். இங்கே நம்ம மசாலா வச்சிடலாம். இந்த மாதிரி திருப்பி போடாத தோசையை பச்சை பூண்டு சட்னி தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பூண்டு சட்னிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு கையளவு பூண்டு, ஒரு தக்காளி, ஒன்று இல்லைன்னா 2 வரமிளகா அப்படியே மிக்சியில் அரைச்சி அப்படியே தொட்டு சாப்பிட்லாம். இதுவும் நம்மளோட மசால் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.